சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆமா சூப்பரா இருக்கு. நான் தான் அப்பவே சொன்னேன். நான் தான் முதல்ல கோயில பார்த்து போலான்னு அம்மா கிட்ட சொன்னேன். நானும் தான் பார்த்தேன். அம்மா நீ சொன்னப்ப வேணான்னு சொன்னாங்க. அம்மா வேணான்னு தான் சொன்னாங்க. ஆனா அகில அப்பா கூட்டிட்டு வந்திருக்காரு. சரி சரி சண்டை போடாம வாங்க உள்ள போலாம். வா. ஆதிசக்தியின் அருளாலே அம்பிகையின் கருணையாலே சகல சௌபாகியமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. வாங்கம்மா. யார் பேர் கர்ச்சனை? இல்ல சாமி கும்பிடதான் வந்தோம். சரிங்கம்மா. ஓம் மங்கையர் கண்ணியே போற்றி, அகிலாண்ட நாயகியே போற்றி, அருமறையின் வரம்பே போற்றி, தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாடம் தளர் வரியாமம் தரும் தெய்வ வடிவம் தரும் நல்லன எல்லாம் தரும் அம்பிகையே போற்றி போற்றி. ஆதிசக்தியின் கருணையாலே அம்பிகையின் அருளாலே சகல சௌபாகியமும் பெற்று நீடூடி வாழ்க வாழ்க. வளமோடும் நலமோடும் தீர்காயுளோடும் சகல சௌபாகியத்தோடும் மன அமைதியோடும் குடும்ப ஒற்றுமையோடும் நீடூடி வாழ்க வாழ்க. இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிமா. பிரகாரத்தை சுத்தி வரும்போது ஒரு மரம் இருக்கும். இந்த கயிறை அந்த மரத்துல கட்டினீங்கன்னா நீங்களும் உங்க வீட்டுக்காரும் தீர்காயுசா இருப்பீங்க. தீர்க்க சுமங்கலியா இருப்பமா. இந்தாங்க. ஐயா நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நாங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் இல்ல. இவர் என்னோட ஃப்ரெண்டு. அப்படியாம்மா? நான் வீட்டுக்காரன்னு நினைச்சிட்டேன். இல்லங்கய்யா இவர் என்னோட ஃப்ரெண்டு. என் புருஷன் செத்து 5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. என்ன மன்னிச்சிடுமா. இந்த 2 குழந்தைங்களும் முத்து முத்தா இருக்கிறத பார்த்ததும் உங்களை புருஷன் பொண்டாட்டின்னு நினைச்சிட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. பரவாயில்லங்கய்யா நாங்க கோயிலை சுத்தி கும்பிட்டு வரோம். சரிம்மா. போலாம் வா. என்னம்மா? அந்த பூசாரி என்னமா சொன்னாரு? ஒண்ணு சொல்லலையே. இல்ல சொன்னாரு. ஒண்ணு சொல்லலடா. அம்மா நீயும் அகிலப்பாவும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் நினைச்சிட்டாரு தானே? ஏண்டி வாயாடி சும்மா வா. பயப்படாத பயப்படாத. அவர் ஏமா சிரிக்கிறாரு? தெரியலம்மா. தெரியாதா? தெரியும். தெரியும். புரியும். புரியும். போக போக புரியும். சிரிச்சா தெரியும்.
எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அங்க அது பாத்தீங்களா? நல்லா இருக்கு. வெல்கம் சார். வெல்கம் மேம். நான் இந்த ரெசார்ட் மேனேஜர். என் பேரு கண்ணம்மா. என் பேரு வெற்றி. இவங்க கலெக்டர் சுந்தரி. வணக்கம் மேடம். வணக்கம். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் என்ன கேட்கலாம். இந்த ரெசார்ட்ல எல்லாமே கிடைக்கும். குழந்தைங்க பார்க்கு, ஸ்விம்மிங் பூல், தனி கிச்சன், இந்த மாதிரி நிறைய இருக்கு. உங்களுக்கு எங்க போகணுமோ என்கிட்ட சொல்லுங்க, நான் பாத்துக்கிறேன் மேம். கண்டிப்பா சொல்றேங்க. ஆன்ட்டி பார்க் இருக்கா? இருக்கு ஸ்வீட்டர். உங்க பேர் என்ன? தமிழ். ஓ, தமிழா? ஓ, தமிழ்லாம் இல்ல, தமிழ் மட்டும்தான். நாட்டி, தமிழ் மட்டும்தான் உன் பேரா? தமிழ் சொல்லுங்க. தமிழ். ஓகேவா? ஓகே. இவன் பேர் அகிலன். நான் அகில்னு கூப்பிடுவேன். அப்ப நானும் அகில்னே கூப்பிடுறேன். ஆன்ட்டி, இங்க இருக்க ஸ்விம்மிங் பூலுக்கு எப்ப வேணா வரலாமா? வரலாம். நைட்டு 1 மணிக்கு கூட வரலாம். ஆனா அம்மாவோட அனுமதி வேணும். அதே நேரம் நானும் வருவேன். ஓகேவா? ஓகே. அப்போ இனி நம்ம 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆ, ம். இனி நீங்க எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். ஓகே டீல்? ஓகே டீல். ம். தள்ளுங்க, பேட்ச் எடுக்கலாம். சார், நீங்க எங்களோட கெஸ்ட். இதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஃப்ரீயா போங்க. பரவாயில்லைங்க, நாங்களே எடுத்துக்கிறோம். இல்ல வெயிட் பண்ணுங்க. மாரி, நீங்க புக்கிங் டீடைல்ஸ மட்டும் கொடுத்தா போதும். லக்கேஜ் உங்க இடத்துக்கு வரும். தேங்க்ஸ் மேடம். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம் சார், இது எங்களோட கடமை. மேடம். மாரி, அவங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஓகே மேடம். நீங்க வாங்க மேடம். ஓகே. சார், உங்க ஐடி ப்ரூஃப். ஓகே, என்னங்க? என்னங்க சார்? வாங்க வாங்க. வாங்க. சார், அந்த ரூம் மேடம்க்கு, அது உங்களுக்கு. மாதிரி லக்கேஜ் வச்சிடுங்க. ஆ, அந்த லக்கேஜ் மட்டும் இங்கே வச்சிருங்க. ஓகே மேடம். ம். எல்லா நேரமும் சர்வீஸ் இருக்கும். ஏதாவது தேவைன்னா இன்டர்காம்ல கூப்பிடுங்க. கண்டிப்பாங்க. அகிலுக்கு வேற ரூம், நம்மளுக்கு வேற ரூம் அம்மா. ஆமாண்டா, அவங்க அந்த ரூம்ல இருப்பாங்க, நாம இந்த ரூம்ல இருப்போம். எல்லாம் ஒரே ரூம்ல இருக்கலாமா? நல்லா ஜாலியா விளையாடலாம். அகில், நல்லா ஜாலியா விளையாடலாம், எல்லாமே பண்ணலாம். நாம என்ன ரூம்லவா இருக்க போறோம்? அப்ப வெளிய போமா? ஆமா, வெளியில போய் சாப்பிட்டுட்டு நல்லா ஊர் சுத்தி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு தூங்கும் போது மட்டும்தான் நம்ம ரூமுக்கே வருவோம். ஐ ஜாலி. சரி சரி சரி, வாங்க போலாம். ஆ. தேங்க்யூங்க. அவங்கள அவங்க ரூம்ல விட்டுட்டேன். இனி என்ன மீறி அவங்க எங்கேயும் போக முடியாது. முடிச்சிடுறேன். வேணாம், சந்தேகம் வரும். நான் பாத்துக்கிறேன். அம்மா ஜாலியா. இங்க பாரு, டயர்ட் ஆயிடுவ. பொறுமையா இரு. அம்மா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? எக்ஸ்கியூஸ் மீ மேடம். ஆ, வாங்க. தமிழ், இங்க வா. மேடம், சாப்பாட்டுக்கு வெளியில போக வேண்டியது இல்ல. இங்கேயே கூட சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். எல்லாமே இங்க இருக்கு. பாத்திரம், மளிகை சாமான் எல்லாமே. ரொம்ப நல்லது.
அப்ப நம்ம சமைச்சே சாப்பிடலாம். ஹை, அப்ப நீங்களே சமைச்சு தருவீங்களா? ஜாலி, அம்மா சமையல் சாப்பிடலாம். மேடம், ஆ, என் நம்பர் வேணா எடுத்துக்கோங்க. எப்போ என்ன தேவை இருந்தாலும் என்ன கூப்பிடுங்க. இல்ல நீங்க இங்க தானே இருப்பீங்க, வேணும்னா நான் கூப்பிடுறேன். ஓகே மேடம். ம். இது என்ன இடம்? ரொம்ப ரிமோட் பிளேஸ் மாதிரி இருக்கு. ஆமா மேடம், இது புதுசா ரெடி பண்ணிருக்க பார்க்க மேடம். குழந்தைங்க விளையாட ரொம்ப நல்லா இருக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். ப்ளீஸ் வந்து பாருங்க. இல்ல வேற எங்கேயாவது போலாமா? மேடம், இது சூப்பரா இருக்கும் மேடம். இல்ல இருக்கட்டும், வேற ஏதாவது பார்க் இருந்தா சொல்லுங்க, அங்கே போலாம். உள்ள வந்து பாருங்க மேடம். அதான் அவங்க சொல்றாங்கல்ல பாலாஜி, வேற இடம் போலாம். ஐயோ சார், இந்த மாதிரி ஒரு இடம் இந்த ஏரியாலே இல்ல. நீங்க வாங்க, உள்ள வந்து பாருங்க. உங்களுக்கு பார்த்ததுக்கு அப்புறமா இந்த இடம் பிடிக்கலன்னா நானே உங்களை வேற இடத்துக்கு கூட்டு போறேன். போலாம். ஆமா தமிழம்மா, போலாம். சரி வாங்க, உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. கைப்பிடி. போமா, இது பார்க் தானே, நானும் தொலைஞ்சு போற மாட்டேன். நானும் கீழே விளையாடிட்டே போவோம். வா. சரி சரி, பாத்து பாத்து தமிழ். வாங்க மேடம், வாங்க வாங்க. ரொம்பவே நல்லா இருக்கு பாலாஜி, நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றிலாம் எதுக்கு சார், இதுக்குதான் சார் இந்த பாலாஜி சொல்றத மட்டும் கேட்டா போதும். அப்புறம் சார், இந்த பார்க்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கு சார், எல்லாமே நல்லா இருக்கும். உங்களுக்கு வேற எது என்ன வேணும்னாலும் என்ன கேளுங்க சார். ஓகே பாலாஜி, குழந்தைங்க பசிக்குதுன்னு சொன்னதும் சாப்பிட போலாம். மேடம், நான் கார்ல வெயிட் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க. கஸ்டமரோட ஜாலி டைம் தான் நமக்கு ரெஸ்டிங் டைம். ஓகே பாலாஜி, நீங்க வெயிட் பண்ணுங்க. ஓகே மேடம். சரி. வெற்றி, நம்ம அங்க உட்காரலாமா? பிள்ளைங்க நம்ம கண்ணு முன்னாடியே இருந்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். உட்காருங்க. வா, கீழே அங்க போய் விளையாடலாம். வா. ஏய் பாத்து. அவங்கள பாருங்க, எவ்வளவு சந்தோஷமா விளையாடுறாங்கல்ல. ஆமா வெற்றி, நம்ம வெளியில எங்கேயுமே கூட்டிட்டு போறதில்ல, அதனாலதான் நாம தனியா வந்ததுமே ரொம்ப சந்தோஷமா விளையாடுறாங்க. இப்படி தனியா வந்து இந்த மாதிரி இயற்கையோட இருக்கிறதும் ஒரு சுகம்தான்ல. தனியா வந்திருக்கோம், ஃபேமிலி மாதிரி 4 பேர் வந்திருக்கோம். நம்ம 4 பேர் வந்திருக்கிறதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கேயாவது சும்மா வெளியில சுத்தி பார்க்கணும்னு தோணுச்சு. அது இவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. மனசு ரொம்ப லேசான மாதிரி இருக்கு. எப்பயுமே பம்பர மாதிரி சுத்திக்கிட்டே இருந்துட்டு இப்ப எதுவுமே பண்ணாம எதையுமே நினைக்காம அமைதியா இப்படி ஒரு இடத்துல உட்காருவேன்னு நான் நினைக்கவே இல்லை. எப்படி சொல்றது, இது ரொம்ப மனசுக்கு நல்லா இருக்கு வெற்றி. தமிழ் சீக்கிரம் வா. வா வா. என்ன அது அங்க பாரு. எங்க? அங்க.
மட்டும் இருக்கு? இது ஒரு கேம், அதான் வச்சிருக்காங்க. அப்படியா? அப்ப நம்ம இந்த விளையாட்டு விளையாடலாமா? சரி வா, இப்ப விளையாடலாம். இங்க வேண்டாம், நம்ம இந்த பெஞ்சில உட்கார்ந்து விளையாடலாம். சரி வா போலாம். நீங்களும் என்ன மாதிரி கலெக்டர் போஸ்ட் வேண்டாம்னு சொல்லிடுவீங்க போல இருக்கு. என் லட்சியத்தோட ஐக்கியமாயிட போறீங்களா? நான் ஏதோ ஆசையில தான் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு வந்தேன். ஆசைப்பட்ட மாதிரி கஷ்டப்பட்டு கலெக்டர் ஆயிட்டேன். அதோட அருமை நந்தன் பாரதி மேடம் சொல்லும் போதுதான் எனக்கு புரிஞ்சுது. இதுல நான் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு வெற்றி. அவங்களுக்கு முன்னாடி நான் எதுவுமே இந்த ஊர்ல பண்ணல வெற்றி. அவங்க எவ்வளவு பண்ணிருக்காங்க தெரியுமா வெற்றி? தன்னோட குடும்பத்தையே இழந்து இப்போ தனியா நிக்கிறாங்க. ஆனாலும் இன்னும் நாட்டுக்கு வேலை செய்யணுங்கிற எண்ணம் துளி கூட மாறவே இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது ஊருக்கு மட்டும் இல்ல வெற்றி, இந்த நாட்டுக்கே ஏதாவது பண்ணணும் போல இருக்கு. கண்டிப்பா நீங்க பண்ணுவீங்க சுந்தரி. இதே எண்ணத்தோட இருங்க, உங்க நல்ல எண்ணங்கள் ஜெயிக்கும். தேங்க்யூ வெற்றி. மறுபடியும் விளையாடுவோம். நான் உன்னை ஜெயிக்கிறேன். மறுபடியும் தோத்துருவேன், அப்புறம் அழுதுருவேன். சோ வேணாம். வேணாம், உன்னை ஜெயிக்கணும். ஜெயிக்கணும். நீ ஜெயிக்க மாட்டே. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். அம்மா அம்மா. புது நம்பரா இருக்கு. யாரா இருக்கும்? ஹலோ, யாரு? மாஸ்டர், நான் தான் தமிழ் பேசுறேன். ஏய் தமிழ், இது யார் நம்பரு? இது டிரைவர் அங்கிள் நம்பர். நாங்க ஏலகிரி ரிசார்ட்டுக்கு வந்துட்டோம். நீங்க வரேன்னு சொல்லிட்டு வரவே இல்ல. சாரிம்மா, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதான். நாளைக்கு நான் கண்டிப்பா வந்துடுறேம்மா. கண்டிப்பா வந்துடுறேன். பாய். பாய் மாஸ்டர். தேங்க் யூ அங்கிள். ஓகே, வெல்கம். ஐயோ, இப்ப இவன் தமிழ பார்க்க போனா சுந்தரி கண்ல பற்றுவானே. அவ கண்ல பட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. எப்படி தடுக்கிறது? என்ன சொல்லி தடுக்கிறது? ஒன்னும் புரியலையே. கொஞ்சம் சென்டிமெண்டா பேசி பாப்போம் என்ன நடக்குதுன்னு. கார்த்திக், நான் இன்னும் 2 நாள் இங்க இருந்துட்டு தான் ஊருக்கு போலான்னு இருக்கேன். நான் தமிழ பார்க்க போனோம். அவங்க வீட்ல வெளியூர் போயிருக்காங்க. தெரியுமா, நான் அங்கதான் போய் பார்க்க போறேன். நாம போய் நம்ம புள்ளையோட இருக்கலான்னு வந்தா நீ ஏன் கூட இருக்காம அந்த குழந்தைய போய் பாக்குறேன்னு சொல்ற. இது நல்லாவா இருக்கு? என்னடா என்னமா நீ? நான் இங்கதான் இருப்பேன். உனக்கு யாரோ ஒரு குழந்தை பெருசா இல்ல பெத்தவ பெருசா? அது சின்ன குழந்தைமா, ரொம்ப எதிர்பார்ப்பா. அவளை விட இப்ப நான் உன்னை ரொம்ப எதிர்பார்க்கிறேன். நீ ஏன் கூட தான் இருக்கிற. என்னடா யாரோ ஒரு குழந்தைக்காக பரிதாபப்படுற? பெத்த அம்மாவுக்காக நீ ஏன் கூட இருக்க மாட்டியா? சரிம்மா, நான் தமிழ பார்க்க போகல, உன் கூடவே இருக்கேன். பெத்த புள்ள கூட இருக்கிறதுக்கு இந்த வழக்கா? நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். புலம்பாதம்மா, நான் போலன்ட்டேன்ல. சரி சரி, நான் புலம்பல. என்னை விட்டுட்டு போயிடாத, என் கூடவே இரு. உன் கூடவே இருக்கேன். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. என்னம்மா கூப்பிட்டியா? நான் ஒண்ணு கூப்பிடல, வாயே திறக்கல. போதுமா? பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க தான் வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருப்பாங்க. ஆனா நான் பையனை பெத்துட்டு வயித்துல நெருப்ப கட்டிட்டு இருக்கேன். இப்படி யாராவது இருப்பாங்களா?
தமிழ் எங்க போனா இவ? கூட தானே வந்தா. தமிழ் தமிழ் எங்க போன நீ? இங்கதான் இருந்தேன். எதுக்கு வெளியே வந்த? சும்மாதாம்மா வந்தேன். வெற்றி அகிலனும் எங்க? அவங்க 2 பேரும் அவங்க ரூம்ல இருப்பாங்க. ஆ, சரி நீ போய் அவங்கள கூட்டிட்டு வா, நான் ஸ்நாக்ஸ் பண்ணி தரேன். ஸ்நாக்ஸா? என்ன ஸ்நாக்ஸ்? பஜ்ஜி போடலாம். ஹை ஜாலி. பாப்பா அகிலையும் கூட்டிட்டு வரேன். ஏய் பாத்து. அம்மா ஸ்நாக்ஸ் பண்ண போறாங்களா? அவங்க 2 பேரையும் வர சொன்னாங்க. ஸ்நாக்ஸா? என்ன ஸ்நாக்ஸ்? பஜ்ஜி போடலாம்னு சொன்னாங்க. அப்பா வாங்கப்பா, தமிழம்மா பஜ்ஜி செய்றாங்களா, வாங்கப்பா. நாம இங்க ஜாலியா இருக்கதா வந்தோம். இங்க வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? சரி வாங்க போய் என்னன்னு கேப்போம். வாங்க. ம். ஏ வாங்க வாங்க. சுந்தரி வாங்க வெற்றி, உட்காருங்க. தமிழம்மா பஜ்ஜி செய்ய போறீங்களா? ஆமா, உனக்கு பஜ்ஜி பிடிக்குமா அகில்? எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்க சமைக்கிறத விடுங்களேன், கடையில வாங்கிக்கலாம். இல்ல இல்ல, இப்ப நான் சமைக்கிற மூட்ல இருக்கேன். நான் சமைச்சு கொடுக்கறத தான் நீங்க சாப்பிடணும். அதுதான் இப்போ ஸ்நாக்ஸ். சொன்னா கேட்க மாட்டீங்களா? நான் கேட்க மாட்டேன். என்னமோ பண்ணுங்க போங்க. நான் ஒண்ணும் என்னமோலாம் பண்ணல, பஜ்ஜி பண்றேன். இல்ல அகில்? ஆமா 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 ஆமா. ஓஹோ, இப்ப 2 பேரும் அம்மா பக்கமா? தமிழ் நீ கட்சி மாறிட்டியா? இல்ல கிளப்பா, நான் இப்ப அம்மா பக்கம் இல்ல, பஜ்ஜி பக்கம். உனக்கு ஒரு பஜ்ஜி கம்மி. ஹே, என்னாச்சு? சுந்தரி என்னாச்சு? என்னாச்சு தமிழம்மா? ஒண்ணுல 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 ஒண்ணுல. சுந்தரி கையை காட்டுங்க. வெற்றி பார்த்து. நான் தான் அப்பவே சொன்னேன்ல. இல்ல என்னங்க இது? தெரிஞ்சிருச்சு. ரத்தம். என்னில் வந்து சேர நீ யோசிக்காத, திசை அறியாத பறவைய போல பறக்கவும் ஆசை உன்னோடு தூர. வாழ்க்கை தீர தீர வாயை நிழலா கூட சாகும் தூரம். அகிலப்பா என்ன பண்றாரு? தமிழம்மா கடிபட்டுச்சுல, ரத்தம் நிறைய போகாம ஸ்டாப் பண்றாரு. நானும் சிவகிட்டா இப்படிதான் பண்ணுவாரு. வெற்றி பரவாயில்ல. இல்ல இல்ல இல்ல, ரத்தம் இப்போ வரல வெற்றி. சுந்தரி சரி. சுத்தி சுத்தி கெடுத்து நினைப்பு நெஞ்சு குழி வர இருக்கு. உலகம் முழுசும் உன்னை சுத்தி சுத்தி கெடுத்து. சுந்தரி இங்க கரெக்ட் ஆகுது. இருங்க நான் கால் பண்றேன். ரிங் போகுது வெற்றி, இங்கதான் இருக்கா. அங்கிருந்து சத்தம் வருது. ஓகே புடி.
அகில் அகில் அகில். உனக்கு ஒண்ணு இல்ல அகில். அகில் இங்க பாரு அகில், இங்க கண்ணை பாரு திற. இங்க பாரு இங்க அகில். பாரு இங்க பாரு அகில் இங்க பாரு ஒண்ணு இல்ல அகில். இங்க பாரு அம்மாதான் இங்க பாரு ஒண்ணு இல்லடா இங்க பாரு கண்ணமுடி இங்க பாரு அம்மா உன் கூட தான் இருக்கேன் ஒண்ணு இல்ல சரியா ஒண்ணு இல்ல நீ பயப்படாத இங்க பாரு கண்ணு முடிச்சு பாரு அம்மா கிட்ட தான்டா இருக்க இங்க பாரு மூச்சு விடு அகில் எந்திர அகில். இங்க பாரு கண்ணு முடி வெற்றி தண்ணி எடுத்துருவாங்க வெற்றி அகில் ஒண்ணு இல்ல அகில் கண்ணு முழிச்சு பாரு அகில். அகில் அங்க பாரு தமிழ் கூப்பிடா பாரு அகில் கண்ணு முடிச்சு பாரு சுந்தரி ஒண்ணும் இல்ல அகில் இந்தாங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமா குடி அம்மா அம்மா தாண்டா அகில் அம்மா தான் சரிம்மா நல்ல வேலை குழந்தைக்கு ஒன்றும் ஆகல மேடம் நான் டாக்டருக்கு கால் பண்றேன் ஒரு தடவை வந்து பார்த்துட்டு போனாங்கன்னா நல்லா இருக்கும் வர சொல்லவா ஆ, இல்ல மேடம் இவன் மயக்கத்துல தான் இருக்கான் வேற ஒண்ணும் இல்ல நான் பாத்துக்கிறேன் என்னை விட்டு எங்கேயும் போகாதீங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இங்க பாரு. ப்ளீஸ்மா. இங்க பாரு இல்லடா நான் போக மாட்டேன் அம்மா உன் கூடவே தான் இருப்பேன் நீ பயப்படாத நீ தூங்கு நான் உன் கூடவே இருக்கேன் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லடா அம்மா உன் கூடவே தான் இருக்கேன் தூங்கு தூங்கு அகிலன் மேல சுந்தரி எவ்வளவு அன்பா பாசமா இருக்காங்க. உண்மையிலேயே சுந்தரிய அம்மாவை தான் அகிலன் பாக்குறான். இந்தா ஆப்பிள் சாப்பிடு. அப்பதான் இப்பதானே சாப்பிட்டு வந்தேன், பின்னாடி ஆப்பிள கட் பண்ணி எடுத்துட்டு வரீங்க. போதும், ஐயோ எம்பிட்டு சாப்பிடுறது, எனக்கு வயிறே வலிக்குது. அட என்னத்தா நீ புள்ளதாச்சி புள்ள, என்னத்த சாப்பிடுற? கோழி கொத்தி திங்கிற மாதிரி திங்கிற. நல்லா சாப்பிடுத்தா, அப்பதான் நீயே நல்லா இருப்ப, உன் வயித்துல புள்ளையும் நல்லா இருக்கும். பிள்ளைக்கும் போதும் எனக்கும் போதும். அப்பதான் இன்னும் கொஞ்சம் மட்டும் சாப்பிடு. உனக்கு சாப்பிட முடியலன்னா நான் சாப்பிடுறேன். சாப்பிடு. இந்தா, அப்பதான் புடி இந்தா. ஆத்தாடி, இப்படியே சொல்லி சொல்லி எம்பிட்டு சாப்பிட்டுட்டேன் பாருங்க. உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு, நான் செஞ்சு தரேன். இப்ப நீங்க செஞ்சு தந்ததே போதும் அப்பதான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செல்வி என்ன பாத்துக்கிறதுக்காக இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஊருக்கு போயிட்டாங்க. பாவம் நீ கஷ்டப்படுற. இதுல என்னத்தா கஷ்டம்? அதுலயும் உனக்கு செய்யறதுக்கு என்னத்தா? எனக்கும் சுந்தரிக்கும் நீ எம்பிட்டு பண்ணிருக்க, இப்ப நான் உனக்கு பண்றேன். உனக்கு பிறக்க போற பிள்ளைக்கும் நான் தான் பண்ணுவேன். நீ பண்றது எனக்கு சந்தோஷம்தான் அப்பதான். ஆனா செல்வி என்ன பண்ணுதோ? நீ போன் போட்டு திட்டு அப்பதான். அதுவும் சரிதான். சுந்தரி கிட்ட நான் வரல, மாலினிய பாத்துக்கிறேன்னு சொல்லிப்புட்டு இப்ப என்னடானா ஊருக்கு போயிட்டா. இரு இரு, இப்பவே போன் போட்டு கேக்குறேன். அப்பதான் போன் இங்க இருக்கு. ஓ இங்க இதா இருக்கு. கடவுளே, இப்ப போய் கால் வருது. கார்த்திக் வேற உள்ள இருக்கான், இப்ப எப்படி பேசுறது? ஹலோ ஆத்தா, எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன குத்து கல்லாட்டம், நான் நல்லாத்தான் இருக்கேன். செல்வி, இதான் நீ உன் பேத்திய பாத்துக்கிற லட்சணமா? ஊருக்கு போயிட்டு ஒரு போன் கூட பண்ணலன்னு உன் பேத்தி இங்க புலம்பிக்கிட்டு இருக்கா. அங்க நீ என்ன பண்ற? இல்ல ஆத்தா, ஊருக்கு வந்தேன்ல, இங்க போட்டது போட்டபடி கடந்துச்சு, அதான். போட்டது போட்டபடிதான் கிடக்கும்.
அதுக்கு கால் முளைச்சு நடந்து போய் இடம் மாறியா கிடக்கும். நீ இதே எல்லாத்தையும் ஒழுங்கா வச்சுட்டு வரணும். இல்லத்தா அது சரி சரி, நீ எப்ப வருவ? உன் பேத்தி உன்னை தேடுறாத்தா. நான் என்னதே பண்ணி கொடுத்தாலும் செல்வி இல்லையேன்னு புலம்புறா. மாலினி என்ன தேடினாளா? அப்புறம் தேட மாட்டாளா? அதுவும் இப்ப வாயும் வயிறுமா இருக்கா. நீ பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும்ல. நான் நீ இழுக்கிறத பார்த்தா நீ இப்ப வர மாதிரி தெரியல. நீ முதல்ல முருகன் கிட்ட போனை கொடு. நான் தம்பி கிட்ட பேசி உன்னை உடனே இங்க கூட்டிட்டு வர சொல்றேன். இல்லாத்தா, நான் கோயிலுக்கு வந்தேன். மாலினிக்காக தான் சாமி கும்பிட வந்தேன். கோயில்ல தான் இருக்கேன். இனிமேதான் வீட்டுக்கு போகணும். நான் போனதும் உடனே கிளம்பி வந்துடுறேன். இப்பவே கோயில்ல இருந்து கிளம்பிடுவேன். நான் கிளம்பின உடனே மாலினிக்கு கூப்பிடுறேன்னு சொல்லுங்க. சரி சரி, பாத்து வா. இப்ப போனை வைக்கிறேன். சரியாத்தா, நான் வரேன்.